வணக்கம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது லோகு கிரைம்ஸ். பல நாட்களுக்கு பிறகு ஒரு உண்மை கதை நம்மைச் சுற்றி நடக்கும் சம்பவங்களிலும் ஒளிந்திருக்கும் மர்மங்களையும், திருப்பங்களையும் தேடி பிடித்து உடைக்கும் இடம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விபத்து வெறும் விபத்து இல்ல. இது ஒரு பேரழிவின் தொடக்கம். ஹைதராபாத்ல இருந்து பெங்களூர் நோக்கி போயிட்டு இருந்த ஒரு தனியார் சொகுசு பேருந்து நடுராத்திரியில ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டம் NH-44 தேசிய நெடுஞ்சாலையில திடீர்னு தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. அதிகாலை 3 மணி முதல் 3:30 மணிக்குள்ள நடந்த இந்த கொடூர சம்பவத்துல 19 பயணிகள் உட்பட மொத்தம் 20 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க. ஆரம்பத்துல இது ஒரு சாதாரண விபத்துன்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா இந்த விபத்துல உயிரோட தப்பிச்ச சூர்யான்னு ஒருத்தர் கொடுத்த வாக்குமூலம் முதல் அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. பேருந்தோட டீசல் டேங்க் மேல ஒரு பைக் உராய்ந்ததுல தீப்பிடிச்சதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. டீசல் டேங்க் மேல பைக் உராய்ஞ்சு எரிபொருள் கசிந்து தீப்பிடிச்சிருக்கு. தூங்கிட்டு இருந்த பயணிகள்ல சில பேர் முழிச்சிருக்காங்க. ஒரு அப்பா பாத்தீங்கன்னா தன்னுடைய 2 மாத குழந்தை மற்றும் 5 வயது குழந்தையை காப்பாத்த உயிரை பணயம் வச்சு ஜன்னலை உடைச்சிருக்காரு. அவர் உடைச்ச அந்த ஒரே ஜன்னல் வழியா தான் பாத்தீங்கன்னா பல உயிர்களும் தப்பியிருக்கு. ஆனா தீ ரொம்பவே வேகமா பரவியதால பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக் சிஸ்டம் எரிஞ்சு போய் பேருந்தோட கதவும் பூட்டியிருக்கு. அடுத்து சில நிமிஷத்துல பாத்தீங்கன்னா அந்த பேருந்து வெறும் இரும்பு கூடாவும் மாறி இருக்கு. இந்த விபத்துல உயிர் பிழைச்சவங்க பெரும்பாலும் 20ல இருந்து 25 வயதுக்குள்ள இருந்த இளைஞர்கள் தான் போலீசார் சொன்னாங்க. சரி, விபத்துக்கு காரணமான அந்த பைக் என்னாச்சு? பைக் ஓட்டிட்டு வந்தவர் பேர் பாத்தீங்கன்னா சிவசங்கர். பின்னாடி இருந்தவர் எரிசாமி என்கிற நானி. நள்ளிரவுக்கு பிறகு கிளம்பி பெட்ரோல் போட்டுட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. சின்ன தெருக்கிட்ட போனப்ப சிவசங்கர் கட்டுப்பாட்டையும் இழந்திருக்காங்க. பைக் பாத்தீங்கன்னா சாலையோர வலது பக்கத்துல இருந்து தடுப்பு சுவர்லயும் மோதி இருக்கு. சிவசங்கர் சம்பவ இடத்திலேயும் இருந்து போயிருக்காரு. நானிக்கு பாத்தீங்கன்னா சின்ன காயமும் ஏற்பட்டிருக்கு. நானி சிவசங்கரோட உடலை சாலையோரம் இழுத்து வச்சிருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா சாலையில கிடந்த பைக்கை நகர்த்த முயற்சி பண்ணிருக்காரு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா பின்னாடி வந்திருந்த அந்த தனியார் பேருந்து சாலையில கிடந்த பைக் மேல மோதி கொஞ்ச தூரம் இழுத்துட்டும் போயிருக்கு. பஸ்ஸோட அடியில தீப்பிடிச்சதை பார்த்த நானி பயந்து போய் அங்கிருந்து ஓடியும் போயிருக்காரு. போலீசார் அவனை தேடி பிடிச்சு விசாரிச்சும் இருக்காங்க. ஆனா இதுலதான் ஒரு பெரிய ட்விஸ்டும் ஒளிஞ்சிருக்கு. விபத்து நடந்தது பாத்தீங்கன்னா அதிகாலை 3 மணி. ஆனா இந்த பேரழிவு இவ்வளவு வேகமா, இவ்வளவு தீவிரமா நடக்க காரணம் வெறும் டீசல் டேங்க் கசிவு மட்டுமா? இல்லவே இல்ல. விசாரிக்கும் போதுதான் ஒரு பயங்கரமான தகவலும் தெரிய வந்திருக்கு. என்னன்னா அந்த பேருந்துல பயணிகள் கொண்டு போன உடைமைகளோட 46 லட்சம் மதிப்புள்ள 234 ஸ்மார்ட் போன்களும் இருந்திருக்கு. இதுதான் மேட்டர். டீசல் கசிவு, பைக் மோதல் இதனால உருவான ஆரம்ப தீ. ஆனா அந்த தீ விபத்தின் வெப்பத்தால பேருந்துக்குள்ள இருந்த அந்த 234 ஸ்மார்ட் போன்களில் உள்ள லித்தியம் அயன் பேட்டரிகள் ஒண்ணு ஒண்ணா வெடிச்சிருக்கு. அதோட சேர்ந்து பஸ்ஸோட 12 கிலோவாட் பேட்டரியும் வெடிச்சிருக்கு. இதுதான் தீ விபத்தை பல மடங்கு அதிகப்படுத்தி பேருந்து முழுக்க தீய பரப்பவும் வச்சிருக்கு. சில நிமிடங்களுக்குள்ளாரே பாத்தீங்கன்னா அந்த பேருந்து எலும்பு கூடாகவும் மாறி இருக்கு. இந்த 234 ஸ்மார்ட் போன்களும் முக்கிய காரணம். இந்த சம்பவத்தை விசாரிச்சப்போ பேருந்துல டிரைவரா இருந்த லட்சுமியா விபத்து நடந்ததும் நிலைமையை சரியா புரிஞ்சுக்காம தப்பியும் ஓடி இருக்காரு. இன்னொரு டிரைவர் நாராயணா பொதுமக்களோட சேர்ந்து ஜன்னலை உடைச்சு பல பேரை காப்பாத்தியும் இருக்காரு. ஆனாலும் ஓட்டுநரான லட்சுமையாவும் நாராயணாவும் கைது செய்யப்பட்டு லட்சுமையா மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்டவர்களின் புகைப்படங்கள் மெல்ல மெல்ல வந்தும் செல்கிறது. ஒரு பைக் விபத்துல ஆரம்பிச்சு ஒரு பேருந்து விபத்தா மாறி கடைசியில 234 ஸ்மார்ட் போன் பேட்டரிகள் தொடர் வெடிப்பு 20 உயிர்களை பழிவாங்கி இருக்கு. ஒவ்வொரு முறையும் பயணம் போகும்போது உங்க உடைமைகளை கவனமா வச்சுக்கோங்க. மத்தவங்களோட வாழ்க்கையையும் உங்க கையில வச்சிருக்கீங்க. இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்தோட அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். அதுவரை அனைவரும் சேஃபா இருங்க.